இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு சண்டேயான நான்வெஜ் எதுவும் எடுக்கல. சாம்பார் கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ணேன். இது பச்சை மிளகாய் சாம்பார். இந்த டைம் வந்துட்டு பருப்பு குக்கரில் வேக வைக்காமல் டேரெக்டாகவே வேக வச்சிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, சௌச்சௌ சேர்த்துட்டு கூடவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்க்குறதால இது பச்சை மிளகாய் சாம்பாரான்னு கேட்காதீங்க. என் மாமியார் வீட்டில் அப்படி தான் சொன்னாங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து ஒன்றா கொதிக்க விட்டுறணும். கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சது கூட சேர்த்துக்கணும். அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டேன் போல இருக்குது. அப்படியே பொங்கி வந்துட்டே இருந்தது. பொங்காமல் வந்துடும்னு நினச்சிட்டே இருந்தேன். சாதம் வெந்து வந்துருச்சு. அப்படியே வடிச்சிட்டேன். அந்த டைமில் ஹட்டு எட்டி பார்க்குறப்போ அப்படியே விளையாடிட்டு வீடு ஃபுல்லாக ஜாமானை போட்டு வச்சுருந்தேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் எனக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பான். நடக்கிறதுக்கே இடம் இருக்காது, அந்தளவுக்கு கொட்டி வச்சுருப்பான். சரின்ட்டு நான் சமைக்கிறதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புளி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நிறையா சேர்த்துட்டோன்னா புளிப்பாயிடும். ஸோ அதை அப்படியே சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும். குழஞ்சி வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேயே குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொத்தவரங்காயும் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. வெஜிடேரியன்ஸ்க்கு பிடிச்ச சாப்பாடுனா சாம்பார், தயிர் சாதம் தான் சொல்லுவாங்க. எனக்கு எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பேன். ஆனால் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சண்டே அதுவுமா. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நைட் வந்துட்டு அவல் உப்புமா மட்டும்தான் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் நைட் டின்னரை. அவல் உப்புமாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.